அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால நம்மளுடைய மதரசாவுல பல பன்முகம் கொண்ட திறமைகள் கொண்ட நிறைய மாணவர்கள் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில சனிக்கிழமை எல்லா பாடங்களும் உள்ளடக்கிய கிளாஸ் நடைபெறும். உங்களுக்குலாம் தெரியும், மஸ்னூன் துவாக்கள், ரப்பனா துவாக்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா அதோடு சேர்ந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பேச்சு திறமையை வளர்க்கிறதற்காக நம்ம அந்த சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து நம்ம நடத்தக்கூடிய பாடங்கள்ல இருந்து வரலாற்று சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் எடுத்து சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு நமது மாணவி ஹைருநிசா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் சொல்ல போறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் திரும்ப திரும்ப கேள்விப்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அதற்கான ஒரு படிப்பினைய நம்மளுடைய உள்ளத்துல ஆழ பதிய வைப்பா இன்ஷா அல்லாஹ். அதுலயும் அவங்க சொல்லக்கூடிய சம்பவம் ஈமானை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அழகான சம்பவம். நமக்கெல்லாம் தெரியும், ரியாது சாலிஹின்ல பாத்தீங்கன்னா ஒரு ஈமானில் உறுதியான ஒரு சிறுவனுடைய வரலாறுகளை நம்ம படிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் பொறுமையாக இருக்கணும் என்பதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு அந்த சிறுவன். அதனால அந்த சிறுவனை குறித்து இந்த சிறுமி ஹைருநிஷா இன்ஷா அல்லாஹ் ஒரு அழகான முறையில அவங்களுடைய வரலாற்று சம்பவத்துல எடுத்து சொல்லுவாங்க. சில நல்ல முறையில ஒரு 10 நிமிடம் அமைதி காத்து கவனிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்ப பார்க்க போற தலைப்பு வந்து பொறுமை. அந்த ஒரு சிறுவனை பத்தி பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, நமக்கு முன் வாழ்ந்த அரசர் வந்து இருக்காரு. அந்த அரசர்கிட்ட வந்து ஒரு சூனியக்காரர் வந்து இருக்காரு. அந்த சூனியக்காரர் வந்து ரொம்ப வயசாயிருந்ததுனால அந்த அரசர்கிட்ட போய் சொல்றாரு, அந்த சூனியக்காரர், எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அதனால வந்து எனக்கு ஒரு சிறுவன் அனுப்பிவிடுங்க, நான் அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் அந்த சூனியத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சூனியக்காரர் வந்து சரின்னு அந்த அரசரும் சொல்லிட்டு சிறுவனை வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி அவருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அந்த சிறுவன் வந்து நடந்து போற பாதையில வந்து ஒரு துறவி வந்து ஸ்பீச் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்பீச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி போனதுனால அங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ வந்து அவனுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு ரொம்ப. இப்போ வந்து சூனியம் கச்ச அந்த சூனியக்காரன்ட்ட போனோம்னா அவன் திட்டுவாரு. அங்க முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போனோம்னா வீட்டார் நம்மளை திட்டுவார். நம்ம என்னடா செய்யணும்னு சொல்லிட்டு அந்த துறவிட்டே போய் ஆலோசனை கேட்பான் அந்த சிறுவன். அந்த துறவி வந்து சொல்வாரு, நீ இப்ப சூனியக்காரன்ட்ட போய் ஏன் தாமதமாக்கிட்டேன்னு கேட்டா வீட்டார சொல்லிடு, வீட்டார்கிட்ட போய் யார் தாமதமாக்கிட்டா ஏன் லேட்டுன்னு கேட்டா சூனியக்காரனை சொல்லிடு அப்படின்னு சொன்னோடனே சொல்லிடுறான். இதற்கிடையில வந்து அந்த சிறுவன் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறவி உண்மையா இந்த சூனியக்காரர் உண்மையா அப்படி வந்து இது பண்ணி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய விலங்கு வந்து அந்த ஊர் மக்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். உடனே அவன் வந்து மனசுக்குள்ள நினச்சிக்குவான், இந்த கல்லை தூக்கி நம்ம அந்த விலங்கு மேலே போட்டேன்னா அல்லாட்ட வந்து அவன் நினச்சி பார்க்குறான், அந்த கல்லை தூக்கி நம்ம அந்த விலங்கு மேலே போட்டோம்னா அல்லாஹ் தான் உண்மையானது அப்படின்னு, அல்லாஹ் தான் உண்மையானது, இல்லை அப்படின்னா சூனியக்காரன் தான் அப்படின்னு சொல்லிடுறான். சரி மனசுக்குள்ள நினச்சிட்டு அந்த கல்லை தூக்கி அந்த விலங்கு மேலே எறிகிறான். அந்த விலங்கும் இறந்து போயிடுது. அப்போ வந்து அவன் அல்லாஹ் தான் உண்மையானவன் அப்படின்னு அவன் நம்பிடுறான். அதுக்கப்புறமா வந்து அந்த விஷயத்த வந்து அந்த துறவிட்ட சொல்றான். அந்த துறவி வந்து பாராட்டுறாரு, என் பிரிய மகனே, இன்னைக்கு நீ சிறந்தவனாகி விட்டாய் அப்படின்னு பாராட்டுறாரு. அதுக்கப்புறமா வந்து நீ ஒரு நாள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவாய், அப்படி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டா என்னை பத்தி யார்கிட்டையும் நீ வந்து சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து அவனும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அவன் வந்து வெண்குஷ்டம், பல நோய்கள், அந்த மாதிரி இதெல்லாம் குணப்படுத்துறான். அல்லாஹ்ட்ட துவா கேட்குறான், குணப்படுத்திடுவான். அதை கேள்விப்பட்ட ஒரு அரச சபையில் இருக்கிற ஒரு குருடர் வந்து கேள்விப்பட்டு இவன்கிட்ட வந்து வராரு. அந்த குருடர், எனக்கு வந்து பிறவி குருடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு, நீ எப்படி குணப்படுத்துறன்னு. நான் குணப்படுத்தலை, அந்த அல்லாஹ் தான் குணப்படுத்துறவன், நான் அல்லாஹ்ட்ட ஈமான் கொண்டு துவா கேட்குறேன், அதனால அல்லாஹ் வந்து குணப்படுத்துறான் அப்படின்னு சொன்ன பின்னாடி சரின்னு சொல்லிட்டு குணமாயிருச்சு. அந்த குருடர் வந்து அரச சபைக்கு போறாரு. அரச சபைக்கு போனோடனே அரசர் கேட்குறாரு, உன்னை யார் குணப்படுத்தினான்னு கேட்ட உடனே அந்த சிறுவன் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த குருடர்.
சரின்னு அந்த அதுக்கப்புறமா வந்து அந்த சிறுவன் காப்பாத்தினான். ஆனா வந்து அல்லாஹ் மூலியமா தான் எனக்கு காப்பாத்தினான். அல்லாஹ்ட்ட துவா கேட்டான். என் ரட்சகனாகிய அல்லாஹ்ட்ட துவா கேட்டேன். அதனால வந்து எனக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு சொன்னோனே, உனக்கு யார் ரட்சகன்? என்ன தவிர உனக்கு யார் ரட்சகன்னு அந்த அரசன் சொல்லிடுறான். எனக்கு ரட்சகனும் அந்த அல்லாஹ் தான். உனக்கு ரட்சகனும் அந்த அல்லாஹ் தான்னு அந்த குருடர் வந்து சொல்றாரு. அவன வந்து ரொம்ப அந்த குருடரை வந்து ரொம்ப கடும் வேதனை செய்யவும் அந்த சிறுவனை வந்து சொல்லிடுறாரு. சிறுவனை வந்து அழைச்சிட்டு வராங்க அங்க. அரச சபைக்கு அழைச்சிட்டு வந்தோனே அந்த சிறுவன்ட்ட நீ என்ன உனக்கு சூனியம் ரொம்ப அது அளவுக்கு வெண்குஷ்டம் பிற நோய்கள்லாம் குணப்படுத்துற அளவுக்கு உனக்கு சூனியம் வளர்ந்துருச்சு அப்படின்னு கேட்ட உடனே நான்லாம் குணப்படுத்தல. திருப்பி அந்த குருடர்கிட்ட சொன்ன மாதிரி நான்லாம் குணப்படுத்தல. அந்த அல்லாஹ் தான் துவா கேட்குறேன். அதனால அல்லாஹ் தாலா வந்து குணப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிடுறான் அந்த சிறுவன். அப்போ வந்து அவனை வந்து உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா அப்படின்னு கேட்டப்ப அவன் சொல்லல. அவனை ரொம்ப கடும் வேதனை செஞ்சதுனால அவன் வந்து அந்த துறவி சொன்னார்ல என்னை காட்டி கொடுத்துறான்னு அதை மீறி அவனை வேதனைப்படுத்துறதுனால காட்டி கொடுத்துட்டான். உடனே அந்த துறவியையும் வந்து அரசு சபைக்கு கூட்டிட்டு வராங்க. அரசு சபைக்கு கூட்டிட்டு வந்தோடனே நீ மார்க்கத்தை விட்டு அந்த இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு திரும்பி விடு அப்படின்னு சொன்னோடனே அந்த துறவி வந்து மறுக்கிறாரு. அதனால ரம்பத்தால தலையை ரெண்டா பிளந்து சஹீதாகிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த குருடர் இருக்கார்ல, நீனும் இந்த இஸ்லாம் மார்க்கெட்டை விட்டு திரும்பிடுன்னு சொல்றாரு. ஆனா அந்த குருடர் வந்து கேட்கல. உடனே அவரையும் ரம்பத்தால் அறுத்து ஷஹீதாகிடுறாரு. அதுக்கப்புறமா மூணாவது அந்த சிறுவன்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு திரும்பிவிடு அப்படின்னு சொன்னோடனே என்னாலாம் முடியாது அப்படின்னு சொன்னோடனே அந்த அரசர் இருப்பார்ல, அந்த அரசர் வந்து ஆட்களை விட்டு இவனை போய் மலை உச்சியில போய் தள்ளி விட்டுருங்க, இல்லை நான் தான் அவன் ரட்சகன்னு சொன்னோன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறான் அந்த அரசர். உடனே அந்த ஆட்கள்லாம் அந்த சிறுவனை போய் உச்சி மலையில கூட்டிட்டு போறாங்க. அந்த அந்த சிறுவன் வந்து அல்லாட்ட துவா செய்யறான். யா அல்லாஹ் என்னைய வந்து இவங்ககிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்னு துவா செஞ்ச உடனே அந்த ஆட்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்களே அந்த மலை மட்டும் உருண்டு கீழே விழுந்துருது. அவன் தப்பிச்சு திருப்பி அரச சபைக்கே வந்துடுறான். அந்த அரசன் வந்து கேட்கான், எப்படி நீ வந்த அப்படின்னு கேட்ட உடனே சொல்லிடுறான் அந்த சிறுவன். அதுக்கப்புறமா இன்னொரு ஆட்கள் எல்லாம் வச்சு இவனை போய் படகுல ஏத்திட்டு போய் நடு கடல்ல இவனை தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்றான் அந்த அரசர். சரின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள்லாம் அந்த சிறுவனை கூட்டிட்டு போய் படகுல எடுத்துட்டு போய் அந்த நடு கடல்ல தள்ளி விடும் போது அவங்க விழுந்துடுறாங்க. அந்த ஆட்கள் மட்டும் விழுந்துடுறாங்க. அந்த சிறுவன் மட்டும் வந்துடுறான். ஏன்னா அவன் அந்த சிறுவன் துவா செஞ்சிருக்கான். அங்கேயும் வந்து துவா செஞ்சிருக்கான். அந்த ஆட்கள் மட்டும் விழுந்துடுறாங்க. அந்த சிறுவன் வந்து திருப்பி அரசு சபைக்கே வந்துடுறான். அதுக்கப்புறமா வந்து திருப்பி அரசு சபைக்கே வரான். வந்த பின்னாடி அந்த சிறுவன் வந்து நானே உனக்கு சொல்றேன், நான் என்னை எப்படி கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைதானத்துல மக்கள் எல்லாம் கூட்டி வச்சு ஒரு மரத்துல என்னை கட்டி வச்சு ரம்பத்தால அல்லாஹ் ரட்சகனாகிய இந்த சிறுவனின் ரட்சகனாகிய அல்லாஹ்வின் பெயரால் இந்த அம்பு இடுகிறேன் அப்படின்னு சொல்லி விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த முட்டாள் அரசனுக்கு புரியல. இவன் என்ன சொல்றாங்கிறது புரியல. அல்லாஹ்வை ஏத்துக்குவாங்கன்னு புரியல. சரின்ட்டு அதே மாதிரி அந்த மைதானத்துல மக்களை கூட்டிட்டு வந்து உட்காந்து அந்த சிறுவனை கட்டி வச்சு ஒருத்தர் வந்து அந்த ரட்சகனாகிய அல்லாஹ்வின் பெயரால் அம்பு இடுகிறேன்னு சொல்லி அம்பு இட்டுட்டாங்க. அந்த சிறுவனும் இறந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த மக்கள்லாம் வந்து இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்திருக்கியா, அப்ப அந்த அல்லாஹ் தான் எங்க ரட்சகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அப்ப வந்து அந்த அரசன் சொல்றான், இல்ல நான் தான் உங்க ரட்சகன், நான் தான் உங்க கடவுள் அப்படின்னு சொல்லல எல்லாரும் மறுக்கிறாங்க. அப்ப வந்து எல்லாரும் மறுக்கவா செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து அந்த வீதியில ஓரமா ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள நெருப்பு குண்டத்தை போட்டு வைக்கிறான் அந்த அரசன். அதுக்கப்புறமா வந்து அந்த ஊர் மக்கள்லாம் அதுக்குள்ள தூக்கி போடுங்க, நான் யாரு கடவுள் நம்புறாங்களோ அவங்கள போட்டுறாதீங்க, இஸ்லாம் மார்க்கத்தை நம்புறவங்கள மட்டும் அதுக்குள்ள போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே இஸ்லாம் மார்க்கத்தை தான் நம்புறாங்கிறதுனால எல்லாருமே விழுந்துடுறாங்க. கடைசியா ஒரு பெண்மணி மட்டும் பச்சை குழந்தைய வச்சுட்டு நிக்கிறாங்க. எப்படா விழுகிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப அந்த பச்சை குழந்தை பேசுது, அம்மா இது நெருப்பு குண்டம் அல்ல, சொர்க்க குண்டம், நீங்க தைரியமா விழுங்க, நீங்க சத்திய மார்க்கத்துலதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்ன உடனே அந்த பெண்மணி விழுந்துடுறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அந்த சிறுவன் வந்து ஈமான் கொண்டிருக்கான். அந்த சிறுவனா இருந்தாலும் பொறுமையா இருந்து ஈமான் கொண்டிருக்கான். அவங்களும்
இருக்கணும், நம்மள ஈமான் இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.